அண்மை செய்தி. நடிகை சரோஜா தேவி காலமானார். அவருக்கு வயது 87. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி காலமானார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நடிகை சரோஜா தேவி வயது முதிர்வால் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 87. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் சரோஜா தேவி நடித்திருக்கிறார். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களுடன் பல்வேறு படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. இந்திய திரையுலக வரலாற்றில் மிக சிறந்த நடிகைகளில் ஒருவராகவும் சரோஜா தேவி போற்றப்பட்டவர். நடிகை சரோஜா தேவி வயது முதிர்வால் காலமானார். அவருக்கு வயது 87. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருப்பவர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜனநாதன் இணைந்திருக்கிறார். ஜனநாதன், சரோஜா தேவி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா? அவருடைய உயிர் எப்பொழுது பிரிந்தது? பெங்களூரில் பிறந்த 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி சரோஜா தேவி பிறந்தார். அது முதல் தன்னுடைய 17 வயதிலே அவர் சினிமா துறையில் காலை பதித்து பல்வேறு புகழ்பெற்ற நடிகர்களுடன் அவர் சினிமாவில் நடித்துள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்பட மிகப்பெரிய நடிகர்களுடன், அதே போல கர்நாடகாவிலும் ராஜ்குமார் போன்ற நடிகர்களுடன் சினிமா நடத்தியுள்ளார். கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட சினிமா துறைகளில் அவர் நடித்துள்ளார். இந்த நிலையில் அவர் அது மட்டுமின்றி பல்வேறு பிரசித்திகளும் அவார்டுகளும் அவர் வாங்கி இருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய வயது முதிர்வு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் காலை 9 மணிக்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவருடைய உடலை பொதுமக்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் வீட்டில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. இதற்காக போலீசாரும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் வீட்டு முன்பாக பேரிகார்டுகளை போடுவது போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் அவர்களை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தற்போது அந்த பகுதியில் காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விக்னேஷ், ஜெகநாத், சரோஜா தேவி காலமானதை அடுத்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானவர்கள் வருவார்கள் என்ற காரணத்தினால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதா குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? விக்னேஷ், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பெங்களூரில் இருக்காங்க. அது மட்டுமின்றி வெளி மாநிலத்திலும் இருக்கிறார். அவர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் வருவார் என்பதற்காக அனைத்து தகவல் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பெங்களூரில் சினிமா துறையில் அதிக அளவில் அவருடைய நடித்தவர்கள், அவருடைய நண்பர்கள் அதிக அளவில் பெங்களூரில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாமே இப்போ தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒருவராக அவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான அவர்கள் சாரசாரியா தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த இதில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசாரும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே பகுதி பெங்களூரிலேயே இன்று அவருடைய இறுதி சடங்கு செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. விக்னேஷ்.